அல்லாஹ் மாலிக். என்னுடைய அன்பு குழந்தையே, அப்பா பேசுகிறேன். உன்னோட அப்பா பேசுகிறேன். உன்னுடைய சாயப்பா. நீ அதிகமாக நேசிக்கிற, அதிகமாக புசிக்கிற அன்பு அப்பா, வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். தைரியமாக இரு. என்னடா அவரே பேசுகிறார், நேராக பேசுகிறார். நடக்குமா? இது நடக்குமா? இது நிஜமா அப்படின்னு நினைக்கிறேன். இது இது அசரீரி மாதிரி உனக்கு பேசுகிறதா தோணும். நீ என்ன செய்தாலும், நீ எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், அந்த நேரத்தில் உனக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு பேசுகிறேன். எவ்வளவோ பணிகளை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் துச்சமாக நினச்சி தள்ளிக்கிட்டு ஓரம் கட்டிட்டு உறுதியான மனசோட நீ நடந்துக்கிட்டு இருந்த, நீ இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. என்னாலேயே இதை ஜீரணிக்க முடியல. சக்தி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் போகிற வழியெல்லாம் துரோகிகளையே சந்திக்கிற, தோல்விகளையே சந்திக்கிற, எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் எதிரிகளை சந்திக்கிற, போராடிக்கிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும் அப்படிங்கிறத அப்பா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். உனக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாழ்க்கையில் இந்த வயசில் இது வரைக்கும் நீ எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத நல்லா நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். ஏதோ வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ போகிறோம் அப்படின்னு இல்லாமல் சரிசமமாக, எல்லாருக்கும் சரிசமமாக நம்மளாலேயும் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழறது உனக்கு ஒரு பெரிய கலை. இந்த நிமிஷத்தில் கூட, இந்த நேரத்தில் கூட உன்னால் நேர்மையாக இருக்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக உன்னை நான் தட்டி கொடுக்குறேன். இந்த காலம் பொல்லாத காலமாக இருந்தாலும் கூட பழகிற, வாழற, சுற்றி இருக்கிற சூழ்நிலை மோசமாக இருந்தாலும், மனிதர்கள் மோசமாக இருந்தாலும், உன்னுடைய மனம் கலங்கப்படவே இல்லை அப்படிங்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப புலகாங்கிதமாக இருக்குது. உன்னை பார்த்தா என்னுடைய பிள்ளை, நீ இவ்வளவு திறமையாக, இவ்வளவு நேர்மையாக, எல்லாத்த விட இந்த துன்பத்தில் கூட, இந்த சிரமத்தில் கூட உன்னால் உண்மையாக நேர்மையாக வாழ முடியுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைச்சது. நீ உயர்வான நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கும், ஓஹோன்னு வாழ்கிறதுக்கும் உனக்கு 1000 சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்களால் நீ தவற விட்டுருக்கலாம்.
இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நீ நீ மனசாட்சி படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீ மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிற, மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிற. அதில் அதில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது, சக்ஸஸ் அப்படிங்கிறது எது அப்படிங்கிற ஒரு மன போராட்டத்திலேயே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. நாம் சந்தோஷமாக இருக்கிறது வெற்றியா, அல்லது பேரும் புகழுமாக இருக்கிறது வெற்றியா, அல்லது எல்லாருக்கும் கருணையுடனும் அன்புடனும் தியாகத்துடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழ்கிறது வெற்றியா, அல்லது பட்டோடொப்பமா பேரும் புகழும் சீரும் சிறப்புமா வண்டி வாகனங்களோட படைசூழ நல்ல பெருவாழ்வு வாழ்கிறது வெற்றியா அப்படிங்கிறது உனக்கு மாறி மாறி ஒரு பட்டிமன்றமே நடத்துது. உன்னுடைய மனசு மிகப்பெரிய பட்டிமன்றமே நடத்துது. இருந்தாலும் இந்த நிலைமையில் கூட உன்னால் நெறி பிறழாமல் நெறி தவறாமல் இந்த வாழ்க்கையை நடத்த முடியுது அப்படின்னா உண்மையிலே உன்னை பார்த்து நான் மெச்சுறேன், உன்னை வாழ்த்துறேன். எந்த நேரத்துலையும் சொல்கிறேன், அப்பா அப்பா சொல்கிறேன், உனக்காக சொல்கிறேன். எந்த நேரத்துலையும் மனசை தளரவே விடாதே, தளரவே விடாதே. உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை அப்படிங்கிறத அப்பா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறேன்டா செல்லமே, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சந்தோஷம் கூட நீ அனுபவிக்கவே இல்லை. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை என் அன்பு பிள்ளையே, உன்னை உன் வழித்துணை பேசுறாங்களே தவிர உனக்காக பேசுகிறேன். உன் கூட மனிதனாக பிறந்தாலே அந்த கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய கொடுமை. இந்த கர்மாவை கொடுமை மனதார ஏற்க வேண்டும். அதையும் தாங்குற நீ செய்த கர்மா அதையும் மூலமாகவே நிவர்த்தி அடைய வேண்டும். எவ்வளவு தியாகம் நீ செய்வ. நான் என்னும் அகங்காரம் தியாகம் செய்ய ஆணவும் உன்னை கர்மாவிலிருந்து இதுவரைக்கும் நீ விடுதலை தராது. பார்க்கிற பொழுது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க பார்க்கிற பொழுது அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிய வேண்டும். இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனதை என்கிட்ட நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும். அசரீரியா பேசி உன் முன்னால் இருப்பவன் மீண்டும் மீண்டும் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட போதாதுன்னு நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா. அனைத்தும் அறிந்தவர் இந்த உலகத்தில் இல்லை, எதுவும் அறியாதவனும் இந்த உலகத்தில் இல்லை. உன்னுடைய படிப்பு மனசில் உன் தரத்தை உயர்த்தும். அந்த எண்ணம் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்துச் செல்லும். இறைவனை தேடி அலையாது. இருந்தாலும் நீ இருக்கும் இடத்திலே அவனை அறிய முயற்சி செய். வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம். அதில் சத்தியம் ஒளிரட்டும். இதுவே இறை நாட்டு. இந்த வாழ்க்கை கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் மனம் கலங்காதே. விளையாடுறதுக்காக தாய், தந்தை, மகன், மகள், அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாம் எல்லோரும் நீ வாழும் வரைதான் அனுப்பி வைக்கப்பட்ட. இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை. இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்துக் கொள். பிறக்கிற பொழுது இயற்கை தாய்க்கு அவனுடைய வயசை மரியாதை செலுத்து. உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உணர்ந்து
உண்மையுடன் அவங்க அறிந்து பிறக்கிற இடத்தையும் அதை செயல்படுத்தி வா. அவங்களுடைய பெற்றோர்களையும் எது உன்னை நோக்கி நானே வந்ததோ முடிவு செஞ்சு அதை அனுப்புறேன். மனதார ஏற்றுக்கொண்டு அப்படி அதை வைத்து அனுப்பும்பொழுது வாழ்ந்து விடு. மனதில் கற்பனைகளை ஏற்கனவே வளர்த்து அவங்களுடைய ஏகபோக பிராரப்த கர்மா, வாழ்க்கைக்கு முற்படாது. சஞ்சித கர்மா, எதுவாக இந்த இருந்தாலும் கர்மாக்களுக்கு தகுந்த அது உன் மாதிரி கர்மாவின் படியே நடக்கும். அவங்களுடைய குடும்பத்தையும் இதை நம்பு. அவங்களுடைய சூழ்நிலைகளையும் நீ அவங்களுடைய நல்லவன் என்பதை பிறப்பு, உன் அந்த மனம், சமுதாயம், உன்னுடைய மனம் ஊர்ஜிதம் அந்த செய்யும் வரை கிராமம், அந்த நகரம், போராடு. இதை நான் தேர்ந்தெடுத்து சத்தியம் கொண்டு அனுப்புறேன். வென்றுவிடு. நான் அப்படி இருக்கிறேன். அனுப்பும் பொழுது உனக்கு நிழலாக அந்த இருக்கிறேன். வாழ்க்கை அப்படிங்கிற உனக்கு இந்த நிஜமாக விளையாட்டு இருக்கிறேன். உண்மையாக விளையாடுறதுக்கு இருக்கிறேன். சில நேரங்கள்ல உனக்கு நான் இதயத்தில் துணையா ஒளி இருப்பேன். வீசிக்கொண்டிருக்கிறேன். சில அந்த நேரங்கள்ல நம்பிக்கையோடு ஒதுங்கி இருந்து நடைபோட்டு வா. வேடிக்கை பார்ப்பேன். நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய். எப்போ உன்னோடு கொஞ்சம் இந்த வழித்துணை சாயப்பா கொஞ்சம் ஆபத்தான வந்து கொண்டே கட்டத்துல இருக்கிறையோ, இருப்பேன். அந்த நேரத்துல அப்பா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உனக்கு ஆபத்து வரும்பொழுது ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சூட்டை, நெருப்பை தொடுறதுக்காக முயற்சி பண்ணும். அதை பார்த்தா அதுக்கு அழகாக தோணும். ஏன்னா அதனுடைய வண்ணம் அப்படி, நெருப்பினுடைய நிறம் அப்படி கவர்ந்து இழுக்கும். கவர்ச்சியான ஒரு நிறம் நெருப்புக்கு இல்லையா? அதை நோக்கி இது போகும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். அது எப்படி இருக்கும், அது சாப்பிடக்கூடிய பழமா அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதை நோக்கி இது பயணப்படும், தொட பார்க்கும். தொட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்போ நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற, ஆனால் அப்போ தெரியாது. அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தைய நான் வந்து காப்பாற்றுவேன். அந்த மாதிரி தான் நீ ஆபத்தான கட்டங்களில் எத்தனையோ முறை சிக்கியிருக்கிற. நீயும் சில நேரங்களில் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் அதிலிருந்து மீள முடியாத மாதிரி நீ வேதனைப்படுற. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை தவறு செஞ்சால் கூட, எவ்வளோ பெரிய தவறை அந்த பிள்ளை செஞ்சிருந்தாலும் கூட, கண்டிப்பாக சமுதாயத்தில் அதை வெளிக்கொண்டு வர மாட்டா. அதை ஒத்துக்கவே மாட்டா. என் பிள்ளை நல்ல பிள்ளை. இதை விட அதிகமான தவறுகளை செஞ்சவங்களாம் தண்டிக்கப்படலை, என் பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் அந்த தாய் சொல்லுவான். இந்த தரணியவே காக்கக்கூடிய தயாபரனா உன்னுடைய தாய் துவாரகமாயி நான் இல்லையா? உனக்கு ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லை? உன்னை எந்த விதமான இடர்பாடுகள்லேருந்தும் தண்டனைகள்லேருந்தும் உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த தகப்பனால் முடியாதா? உனக்கு தெரியாதா? நான் உன் கூடயே இருக்கிறேன், உன் கூடயே பயணப்படுறேன், உன்னுடைய வாகனத்தில் இருக்கேன், உன்னுடைய வழியில் இருக்கேன், வாழ்க்கை முழுவதும் இருக்கிறேன். நீ பயணப்படும் பொழுது எதிரில் போகக்கூடிய அந்த வாகனத்துலேயும் நானே இருக்கிறேன், பின்னாடி வரக்கூடிய வாகனத்துலேயும் நானே இருக்கிறேன். நீ உட்கார்ந்து இருக்கிற, நீ பயணப்படக்கூடிய அந்த வாகனத்துலேயும் நான் இருக்கிறேன். நீ பயணப்படுவதற்காக, வாழ்க்கையில் வாழ்வதற்காக வண்டி, ஒரு அழகான வண்டி, வாடகை வண்டி, அதான் நீ குடியிருக்கிறியே அந்த வண்டி, அந்த வாகனம் உன்னுடைய உடம்பு. அந்த உடம்புக்கு உள்ளார இருக்கிற அந்த இதயம், அந்த இதயத்திற்கு உள்ளார இருக்கிற அந்த தமனி, மகா தமனி,
அந்த மகா தமனியில் கூட இந்த மகான் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வாகனங்களையும் இயக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு ஒரு வாத்தியாரா, அதை இயக்கக்கூடிய ஒரு ஒரு ஓட்டுநராக இருக்கிற நான் உன்னையும் கூட இயக்கிக்கிட்டு இருக்கேன். உன்னையும் நானே இயக்கிறேன். நீ தான் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு நான் செஞ்சேன், இது என்னோடது, இது அவனோடது, இது அவங்களோடது, இது எங்களுடையது, என் பிள்ளை, என் மனைவி, என் கணவர், என் வீடு, என் வாகனம், என் சொத்து, என் உரிமை, என்னது 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 என்ன அது என்ன அது எதுக்காக 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 இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ இழுத்து போட்டுக்கிற? வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. எதெல்லாம் ஒன்றுது இல்லை அப்படின்னு நினைக்கிறையோ, எதெல்லாம் நீ விட்டுறையோ, அதனால் உனக்கு துன்பம் அப்படிங்கிறதே வராது, அமையாது. நல்லதே அமையும். அது மட்டுமல்ல, நீ தனிமையாக இருக்கிறதா உணர்வ. ஒரு காலம் நீ தனியானவன் இல்லை. எல்லா ஆத்மாக்களும் என்னால் அனுப்பப்பட்டு நானே சிருஷ்டியாக இருந்து அதை எந்த தாயினுடைய கருவில் அந்த ஆத்மாவை வரவழைச்சி உருவம் கொடுத்து, உடல் கொடுத்து, உயிர் கொடுத்து, அறிவு கொடுத்து, அந்த சந்தர்ப்பம் கொடுத்து வாழறதுக்கு இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கிறேன். அந்தந்த ஆத்மா அந்தந்த சட்டையை, உடம்பு அப்படிங்கிற சட்டையை மாட்டிக்கிட்டு இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிற கண், காது, மூக்கு, செவி, உடம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அந்த பஞ்சேந்திரங்கள் மூலமாக இந்த உலகத்தை பார்க்குது, தொடுது, உணருது, கேட்குது, எல்லாம் செய்யுது. பிறகு குழந்தையாக இருந்து விளையாடுது, வளருது, வாழுது, அனுபவிக்குது, அப்புறம் காணாமல் போயிடுது. இதுதானே உண்மை. இதுதானே இந்த உலகத்தில் நடக்குது. இது ஒரு சுழற்சி, இது ஒரு அப்பாவுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறத நீ மறக்கவே கூடாது. இது ஒரு ஒரு பயிற்றுனர், அதாவது விளையாட்டு வாத்தியார் எப்படி இந்த பிள்ளைங்களை விளையாடுறதுக்காக பயிற்சி வைக்கிறாரோ, அந்த மாதிரி உங்களையெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பி நான் பயிற்சி வைக்கிறேன். அதை பார்த்து ரசிக்கிறேன். நீங்கள் ஓடுறீங்க, ஓடக்கூடிய சக்தி இருக்கிற, அந்த நம்பிக்கை இருக்கிற அந்த பிள்ளைங்க ஜெயிக்கிறீங்க. முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மூலையில் முடங்கி போகிறீங்க, உட்கார்ந்துக்கிறீங்க. அதுக்கு காரணம் நான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான். ஆகையினால்தான் சொல்கிறேன், இந்த பிள்ளைகள்லேருந்து, முடங்கி போயிருக்கிற பிள்ளைகள்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நீயோ அப்படி இல்லை அப்படிங்கிறத நீ உணர்ற. நான் வருவேன்ப்பா, நல்லா வருவேன்ப்பா அப்படிங்கிறத நான் பேசும்போதே நீ உணர்ற. நான் உன்னுடைய பிள்ளைப்பா, நான் உன்னுடைய பிள்ளைப்பா. நான் அப்படி இல்லை, நான் தோற்று போக மாட்டேன். நான்
உன்னுடைய பேரை காப்பாற்றுவேன். உண்மையாக இருப்பேன். இந்த உலகத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா இல்லையோ, உருப்படியாக வாழ்கிறேன்னா இல்லையோ, உத்தமனா தெரியறனா இல்லையோ, என் மனசாட்சிக்கு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பா அப்படின்ற இந்த கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பேன். மனசாட்சியோடு வாழ்வேன். மனுநீதியோடு வாழ்வேன். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல், சபலமும் இல்லாமல் நான் இருப்பேன் அப்படிங்கிறத நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற. உன்னுடைய செயல்கள் மூலமாகவும் உன்னுடைய எண்ணத்தின் மூலமாகவும் என்கிட்ட அதை நிரூபணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவோ முயற்சி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சில நேரங்களில் நீ நினைக்கிற. இந்த பணம் சம்பாதிக்கும்போது ஏகப்பட்ட கொடுக்கல் வாங்கல், ஏமாற்றுதல், வியாபாரம் இப்படியெல்லாம் நடந்தாலும் ஏமாத்துறது தான் வியாபாரம், ஏமாத்துறது தான் வாழ்க்கை, சுயநலம்தான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நீ சுயமாக சம்பாதிக்கணும், சுயமாக உழைக்கணும், சுயமாக வாழணும். கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அரவணைக்கணும், அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், நல்லா செய்யணும். நீ நல்லது அனுபவிக்கிறையோ இல்லையோ, இருந்தாலும் கூட உன்னுடைய மனசாட்சிப்படி வாழணும். நீ மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய நல்ல கோட்பாட்டை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைப்பிடிக்கிற அப்படிங்கிறத பார்த்து நான் ரசிக்கிறேன், வியக்கிறேன். உன்னை பார்த்து நான் ரொம்ப அதிசயப்படுறேன். அதை தான் சொல்லணும். நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். எவ்வளவோ உறுதிமொழிகளை எத்தனையோ வழிகளில் உனக்கு தொடர்ச்சியாக தினம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீயும் சில நேரங்களில் பார்க்குற. எவ்வளவோ மீடியாக்கள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் நான் உனக்கு சில சமிக்ஞைகளை, சில சங்கதிகளை, சில வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டு இருக்கேன். பார்க்குற, நீயும் பார்க்குற. நீ பார்க்குற அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். சில நேரங்களில் உன்னுடைய மனசு தெளியுது, சில நேரங்களில் குழம்புது, சில நேரங்களில் வாடி போகுது, சில நேரங்களில் வலிமையாக இருக்குது. மாறி உன்னுடைய மனசு இருக்குது. அடிக்கடி அப்பா சொன்னேன் இல்லையா, மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே நிலையானது, மாறாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாற்றம் உன்னுடைய மனசுலேயும் கூட நடந்துக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையில் நடக்குது. இன்றைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு மறுநாள் இல்லை, எதுவுமே இல்லை. உன்னுடைய எண்ணமும் இல்லை, உன்னுடைய உடலும் இல்லை, உன்னுடைய சுச்சுவேஷன் சொல்கிறிய அந்த சூழ்நிலையும் இல்லை, உன்னுடைய சுற்றமும் நட்பும் கூட ஒரே மாதிரி இல்லை. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாம் பூமி சுழல்ற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சுழற்சியில் சிக்கிக்கிட்டு நீ அதிலிருந்து தப்பிச்சு எப்படி ஒரு பூங்காவில் இருக்கிற அந்த நீர் பீச்சி அடிக்கும் பொழுது அந்த பந்தானது அதில் நிற்கிறது, அந்த வீச்சிலேயே
அந்த அந்த வீச்சிலேயே, அந்த நீருடைய அந்த உந்துதல்லையே அந்த பந்து நிற்குதே. சில நேரத்தில் அதனுடைய அந்த உந்துதல், அந்த சக்தி எழுந்து போனால் பந்து கீழே விழுந்துடுது. அந்த மாதிரி இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. என் செல்லமே, அன்பு செல்லமே, உன்னை பார்த்து நான் பாராட்டுறேன், உன்னை நான் கௌரவிக்கிறேன். எந்த விதத்தில் உன்னை நான் பாராட்ட முடியும்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் கூட மனசாட்சியாக மானசீகமாக வந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னை பார்க்க முடியல, அவ்வளவுதான். என் கூட நீ பேச முடியல, அவ்வளவுதான். இருந்தாலும் நான் உன் கூட பேசணும் அப்படிங்கிறத நீ எதிர்பார்க்குற. அதுக்காகத்தான் இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், அப்பா சொல்கிறேன், உன்னுடைய துவாரகமாகி சொல்கிறேன். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய அந்த புனிதம், அந்த அந்த வாழ்க்கை, அந்த நெறியோடு வாழ்ந்த அந்த வழி எவ்வளவு மதிப்பெண் உனக்கு தரலாம்? ஒரு பள்ளி வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு, திறமையான மாணவன் ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்மையான மாணவன் ஒரு பக்கம் இருக்கிறான் இல்லையா? அந்த நேர்மையான மாணவன் சில நேரங்களில் தோற்று போனாலும் கூட அவனை தூக்கி விடுறதுக்கு கை கொடுத்து தூக்குவார், கருணையோடு பார்ப்பார். அந்த மாதிரி தான் அப்பா உன்னை நான் பார்க்குறேன். நீ கண்டிப்பாக தோற்கக்கூடிய என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லை. வெற்றி உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ தோல்விகளை நீ பார்த்துருக்குற, எவ்வளவோ சஞ்சலங்களை நீ அனுபவிச்சிருக்க, எத்தனை அவமானங்களை நீ பார்த்துருக்குற, எவ்வளவு தடைகளை நீ தாண்டி இருக்கிற இல்லையா? என் அன்பு பிள்ளையே, ஒரு காலம் நான் உன்னை கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன். உன்னை பற்றி நல்லா தெரியும். உன் மனசில் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்பா அப்பா உன் மனசுலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேறு, நான் வேறு இல்லை. நீயும் நானும் ஒரே ஆத்மா, ஒரே ஆத்மா. நீ வேறு, நான் வேறு இல்லவே இல்லை. எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறியா? சொல்கிறேன். இது ஒரு ரகசியம், இது ஒரு தேவ ரகசியம். இருந்தாலும் இன்றைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அழாமல் இருக்கணும், அவஸ்தைப்படாமல் இருக்கணும். எவ்வளவு அவஸ்தைப்பட்டாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இதை நினச்சிக்கோ, இதை மட்டும் நினச்சிக்கோ. எதுவும் நிரந்தரம் இல்லை. வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி தட்டுறதுக்குள்ளார நிமிஷத்தில் கடந்து போயிடும். நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது உனக்கு, நேற்று தான் விளையாடின மாதிரி இருக்குது, நேற்று தான் படித்த மாதிரி இருக்குது. இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிற? இங்கே வந்து நிற்கிற, ஒரு இடத்துல வந்து, ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிற. நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா? என்னை தவிர அந்த அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. பூடகமாக வச்சுருக்கிறேன். அதுக்காகத்தான் நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் தான் மனுஷன் ஆடாமல் இருப்பான். இப்போவே இவ்வளோ ஆட்டம் ஆடுறான், இப்போவே இவ்வளோ ஆட்டம் ஆடுறான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவனுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அதனால் நான் சொல்ல வந்த விஷயம், நீ வேற, நான் வேற இல்லை அப்படின்னு நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட.
அதிகமான விஷயங்களை பேசணும். அப்பா என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு நீ எதிர்பார்க்குற இல்லையா? அந்த எதிர்பார்ப்பையெல்லாம் நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். வர்றேன், அடிக்கடி பேசுகிறேன். போகிற பொழுது இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். நீயும் நானும் ஒன்று அப்படின்னா எது தெரியுமா? ஒரு பெரிய அகண்ட தீபம் இருக்குது. ஒரு அகண்ட தீபம் என்னுடைய ஆலயத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகளை ஒரு பெண்மணி ஏற்றுறா. ஒரு பெண்மணி ஏற்றிக்கிட்டு இருக்கா. எண்ணெயை போட்டு திரியை போட்டு ஏற்றுறா. ஏற்றும் பொழுது அந்த அந்த விளக்கில் இருக்கிற அந்த அக்னி, அந்த நெருப்பு இந்த அகலுக்கும் வந்துடுது. அகலுக்கும் வந்துடுது. அகல் விளக்கு அழகாக எரியுது. நீ நீ அகல் விளக்கு, நான் அகண்ட தீபம். இதுதான். இன்னும் நிறைய சொல்லணும், நிறைய பேசணும், நிறைய பேசணும். வா பேசலாம். அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு நேரமாயிடுச்சு. நிறைய வேலை இருக்கு இல்லையா அப்பாவுக்கு? ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. உங்ககிட்ட பேசுன மாதிரி எல்லார்கிட்டையும் பேசணும் இல்லையா? அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? சரி, இன்னொரு முறை கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவேன். சரி சரி, நல்லா இரு, நம்பிக்கையாக இரு, பொறுமையாக இரு. பூமி ஆள்வேன், பூமி ஆள்வேன். என் கூட வந்துடுவேன். உங்கள்கிட்ட நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். நீ நீ வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்ப. வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்ப. வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மாலிக்.